சித்திரைனாலே உடனே மதுரை ஞாபகத்துக்கு வந்துடும். அங்கே மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணமும் வந்துடும், கூடவே கள்ளழகரும் வந்துடுவார். ஸோ இதோட சிறப்பு 10 நாள் திருவிழா மதுரை. அதான் அந்த ஒரு மியூசிக் ஒன்று இருக்குது, டங் டங் போட்டால் தமிழ்நாடு டான்ஸ் ஆடும், அந்த மாதிரி மியூசிக். இன்னைக்கு ஆக்சுவலாக மீனாட்சி அம்மனை குழந்தை ஃபோட்டோவாக வச்சு நம்ம கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வந்து ஃபெரோஷியஸ் லேடி. மாயம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சித்திரை மாதத்தோட ஸ்பெஷல், அது மட்டும் இல்லை, மதுரையில் நடக்கக்கூடிய மீனாட்சி திருக்கல்யாணமும் கள்ளழகர் ஆற்றுல இறங்குற வைபவமும் பற்றி தான் இன்றைக்கி பேச இருக்கோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சித்திரை மாதம்னு எடுத்துக்கிட்டாலே சூரிய பகவான் வந்து மேஷராசியில் சஞ்சரிக்கிற மாதம்னு சொல்லலாம், முதல் நாள். ஸோ இந்த சித்திரை மாதத்தோட ஸ்பெஷல் பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ சித்திரை, இப்போ நம்ம வந்து நியூ இயர் ஜனவரி 1 தான் நியூ இயராக கொண்டாடுவோம். இது வந்து உலகம் முழுக்க வெஸ்டர்ன் சிஸ்டம் கொண்டு வந்தது. ஆனால் இப்போ ஓல்டு சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா சொல்லலாம், சைனீஸ் சொல்லலாம், பர்ஷியன்ஸ் இல்லை ஜாப்பனீஸ், இவங்க இஜிப்டியன், மெசபோட்டேமியா, இவங்க யாருமே ஜனவரி 1 நியூ இயராக கொண்டாடுறதில்ல. அது வந்து நம்ம வெளியே எல்லாருக்கும் பொதுவான நியூ இயர். ஆனால் இவங்க எல்லாருமே அவங்க கலாச்சாரத்துக்கு ஒரு நியூ இயர் இருக்குது. பொதுவாக என்னென்னா சித்திரை சுற்றி தான் வரும். தமிழர்கள் நீங்கள் இந்தியா உள்ள எடுத்துக்கிட்டாலும் தெலுங்கு வருஷப்பிறப்பு, உகாதி எது எடுத்தாலும் சரி, இல்லை பஞ்சாப் சைடு போனாலும் லகோரின்னு சொல்லுவாங்க, அது எடுத்தாலும் சரி, எல்லாமே சித்திரை சுற்றி தான் வரும். இதையே நீங்கள் வந்து ஈரான் பர்ஷியன் சிவிலைசேஷன்லாம் ரொம்ப பெருசு, ரொம்ப பழைசு, அவங்களும் சுற்றி பார்த்தீங்கன்னா சித்திரை உள்ள தான் வரும். பெரும்பாலும் சித்திரை சுற்றி தான் வரும். ஏன்னா இந்த பழைய சிவிலைசேஷன் வந்து ஒரு டேட்டு நம்பர் வச்சு ஓடுறவங்க கிடையாது, இயற்கையை வச்சு வழிபாடு பண்ணவங்க. அப்போ இயற்கைன்னு என்ன, நம்ம முதல்ல பார்த்த இயற்கை எது? இந்த நிலமும் இந்த நிலத்தை பாதுகாக்கிற சூரியனும் தான். சூரியன் வந்தால் தான் அடுத்த செடி முளைக்கிறது, எல்லாமே நடக்கிறது. ஸோ சூரியன், அப்போது சூரியனை வச்சு கால்குலேட் பண்ணாங்க. ஸோ சூரியன் முதல்ல எங்கே வராருன்னு பார்த்தாங்க. எந்த ராசி? முதல் ராசி எது? மேஷராசி. முதல் நட்சத்திரம் எது? அஸ்வினி. அப்போ எப்போ சூரியன் அஸ்வினில் வர்றாரோ அதுதானே முதல் நாள், அதுதான் சித்திரை 1, அவ்வளோதான். ஸோ ஏப்ரல் 14 சூரிய பகவான் அஸ்வினியில் ஸ்டார்ட் ஆகிறார். அந்த வருஷம் ஸ்டார்டிங்கே இதுதான். அதனால தான் நம்ம கும்பிட்றோம். இதை தான் பலாயிரம் வருஷமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால் இது வந்து ஒரு சயின்டிஃபிக் கால்குலேஷன். இது ஏதோ ஒரு டேட்டை வச்சுன்னு கும்பிடுறதில்ல, சயின்டிஃபிக் கால்குலேஷன். நீங்கள் ஹார்வெஸ்டிங் சீசன், நீங்கள் வந்து விவசாயம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது முடிஞ்சு புதுசாக ஆரம்பிக்கிறது. அறுவடை பொங்கலுக்குலாம் அறுவடை முடிச்சுட்டு நிலத்தை காய போட்டு இப்போ திருப்பியும் அறுவடை நம்ம விதைக்கிற சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாமே இதோட மேட்ச் ஆகும். அதனால தான் இதை வந்து நம்ம மெயினாக அதுவும் இந்த சித்திரை மாதம்ன்றது ரொம்ப பவர்ஃபுல். அதனால தான் நம்ம சித்திரை 1 வந்து நியூ இயராக நம்ம கொண்டாடுறோம். எஸ், இப்போ சித்திரை 1 நியூ இயராக கொண்டாடுறோம். சித்திரை மாதத்தோட 1000 சிறப்புகள் இருந்தாலும் சித்திரைனாலே உடனே மதுரை ஞாபகத்துக்கு வந்துடும். அங்கே மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணமும் வந்துடும், கூடவே கள்ளழகரும் வந்துடுவார். ஸோ இதோட சிறப்பை பற்றி சொல்லுங்கள். 10 நாள் திருவிழா மதுரை. அதான் அந்த ஒரு மியூசிக் ஒன்று இருக்குது, டங் டங் போட்டால் தமிழ்நாடு டான்ஸ் ஆடும், அந்த மாதிரி மியூசிக். டன். முதல்ல இந்த சித்திரை திருவிழா போகிறதுக்கு முன்னாடி ஏன் வந்துச்சு சித்திரை திருவிழான்றதை பார்ப்போம். மீனாட்சி அம்மன், எல்லாருக்கும் தெரியும் மீனாட்சி அம்மன். சரி, மீனாட்சி அம்மன் தான் ஸ்பெஷலா? அது அவங்க ஸ்பெஷல் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி நடந்திருக்கும்ல, என்னது அப்படின்னா மகாபாரதத்தில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகும். நான் மகாபாரதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் போன இன்டர்வியூ சொல்லியிருந்தேன், மகாபாரதம்ன்றது வெறும் கௌரவர் பாண்டவர்களுக்கான சண்டை இல்லை, அது ஒரு வேர்ல்டு வார். அதுதான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். ஏன்னா நீங்கள் பிரமிட்ஸில் போனீங்கன்னாலும் இந்தியாவுக்கு போய் சண்டை போட்டு வந்த விஷயங்கள் அங்கே போட்டிருக்கு, சைனாவில் போட்டிருக்கு, கம்போடியாவில் போட்டிருக்கு. அவங்க அந்த பாறை ஓவியங்களெல்லாம் நிறைய வரைஞ்சிருக்காங்க. பாறை ஓவியங்கள்லாம் போட்டிருக்காங்க. உலகத்துலேருந்து எல்லா இடத்துலேருந்து இவங்க இங்கே வந்திருக்காங்க. சூப்பர். இப்போ எல்லாரும் இங்கே வந்திருக்காங்கன்னா யார் விவசாயம் பண்ணால் இவங்களுக்கு யார் சோறு போட்டா? யாரும் சமைச்சு போட்டிருக்கணும். ஸோ சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆள் வச்சுருப்பாங்க, யாரோ சாப்பாடு அனுப்பணும்ல, யார் இது பண்ணியிருப்பா? இது முன்னாடியே இதுக்கெல்லாம் இந்த போருக்கு சூத்திரதாரி யார்? கிருஷ்ணர். அப்போ அவர் யோசிச்சிருப்பார்ல இவ்வளோ பேருக்கு சாப்பாடு வேணும்னு. எங்கே வந்தார்னா சவுத் இந்தியா. இன்றைக்கி நம்ம ஆந்திரா அது இதுன்னு பிரிச்சிருக்கோம். முன்னாடி சவுத்துனாவே தமிழர்கள் தான். அப்போ ஆண்டுட்டு இருந்தவங்க பாண்டியர்கள். ஸோ பாண்டிய மன்னன்கிட்ட வந்து இவர் வந்து பேசுகிறாரு, சரிங்களா, நீங்கள் இந்த போரில் பங்கெடுக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவிலேருந்து யாரும் மகாபாரத போருக்கு போகல. ஏன்னா இது ஒரு டீலிங். போனது ஒரே ஒருத்தர், அது வந்து அரவான் அப்படின்ற ஐதீகம் இருக்குது. அரவான் மட்டும் போனாருன்னு சொல்லிட்டு, மற்றபடி யாரும் போகலை. அப்போது என்ன டீலிங் அப்படின்னா, இந்த சவுத் இந்தியா, இந்த பாண்டியன் கிங்டம் தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்க போகுது.
மகாபாரதத்தில். சரிங்களா? அதில் இந்த பாண்டிய மன்னன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு நான் பிரிக்க போகிறதில்ல, அங்கே வர எல்லாருக்குமே பொதுவாக நாங்கள் சமைச்சு போட போகிறோம். சரிங்களா? அந்த சமைச்சு போட்டது தான் வந்து பாண்டியம். அவங்க அப்பா பேர் வந்து மலையத்வஜ பாண்டியன். அவர்கிட்ட தான் கிருஷ்ணர் டீல் போட்டிருக்காரு. கிருஷ்ணர் கேட்குற ரிட்டனுக்கு என்ன வேணும், இது எல்லாமே திருவிளையாடல் தாங்க, இது ரிட்டனுக்கு என்ன. அவர் என்ன சொன்னார், நான் பாண்டிய அரசன், பாண்டிய பேரரசன், எனக்கு வாரிசு இல்லை, எனக்கு குழந்தை வேணும். அதுதான் அவருக்கு கேட்டது. அவர் என்ன சொன்னார், போர் முடிஞ்ச பிறகும் அதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த மொத்த குருஷேத்திர போருக்கு சோறு போட்டது தமிழ்நாடு. ஓகே, இப்போ போர் முடிஞ்சிடுச்சு. கிருஷ்ணர் வந்து அந்த அவில் இது கடைசியில் இதெல்லாம் நடக்கும், யாகம்லாம் நடக்கும். அதில் முதல்ல அந்த அவில் பகம் கொடுத்தது யாருக்குன்னா இவனுக்கு சகுனிக்கு மகாபாரதத்தில். அதில் இவங்க பாண்டிய மன்னர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ பாண்டிய மன்னருக்கு கேட்குறாரு, இப்போ போர் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் எல்லாருக்கும் சோறு போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி, குழந்தைக்கு. அதுக்கு தான் கிருஷ்ணன் சொல்லுவார், புத்திர காமேஷி யாகம் நடத்துங்கன்னுவார். யாகம் நடத்துவாங்க. அந்த யாகத்துக்கு அப்புறம் தான் குழந்தை உருவாகும். கதையில் என்ன, வரலாறுல என்ன சொல்லுவாங்கன்னா, யாகத்துலேருந்து பெண் குழந்தை வந்து கையில் கொடுத்ததான். பட் என்னென்னா எனக்கு வந்து அது ஒரு லாஜிக். ஸோ அந்த லாஜிக் பிரகாரம் அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் டன். குழந்தை எப்படின்னா பொன் குழந்தை பிறந்திருக்கு. பொன் குழந்தைக்கு எப்படின்னா 3 மார்பு இருக்கும். மீனாட்சியம்மன் கோயிலில் எனக்கு அந்த சிலை பார்த்தா ஞாபகம் இருக்கும், 3 மார்பு இருக்கும். இப்போ மீனாட்சியம்மன் கோயிலில் வந்து, மீனாட்சியம்மன் கோயில் என்ன பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ். 1000 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவுடைய வயிற்றில் ஒரு மாதம் ஒரு கரு எப்படி இருக்கும்ன்றது மீனாட்சியம்மன் கோயிலில் இருக்கும். இப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் இப்போ வந்து பாவாடை கட்டி குங்குமம் வச்சு சாமி ஆக்கிட்டோம். ஆனால் அது ஆக்சுவலாக அது சயின்ஸு. அதை வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அதை செதுக்கி இருப்பாங்க, இன்றைக்கி ஸ்கேனர் இருக்குது, அன்றைக்கி எப்படி பார்த்தாங்கன்றதை நம்ம யோசிக்க மாட்டோம், சாமி ஆக்கிட்டோம் எல்லாத்தையும். இதே தான் அங்கே வந்து 3 மார்பகம் இருக்கும். நம்ம துணி போட்டு கட்டுறதுனால நம்மளுக்கு தெரியல. ஆனால் அந்த குழந்தை பிறகும் 3 மார்பகம். அவர் கேட்பார், என்ன பொன் குழந்தைக்கு இப்படி இருக்குது, அது வியர்டு தானே, பொன் குழந்தைக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பொன் பிறந்திருக்காங்க, இது வந்து அவங்க ஒரு அவதாரம்னா அவங்களுக்கு ஒரு ஈகோ, சில விஷயங்கள் இருக்கும். இவங்க கரெக்டாக இவங்களுடைய கணவன் சிவனை எப்போ மீட் பண்ணுறாங்களோ அப்போ இது மறைஞ்சிரும். அப்போ தான் அவங்க வந்து அந்த ஒரு ஈகோ போய் அந்த உண்மையில தாயாக மாறுவாங்க அப்படின்வாங்க. இவரும் என்னென்னா வேறு வாரிசு இல்லை, இது ஒரே வாரிசு. இப்போ ஃபுல் பேரரசு ஆளை போல வாரிசு, ஆம்பளை மாதிரி வளர்ப்பாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக மீனாட்சி அம்மனை குழந்தை ஃபோட்டோவாக வச்சு நம்ம கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வந்து ஃபெரோஷியஸ் லேடி. அவன் வந்து ஃபெரோஷியஸ் லேடி. எந்த அளவுக்கு ஃபெரோஷியஸ் லேடினா, சில புத்தகங்கள் என்ன போட்டிருக்குன்னா, மீனாட்சி அம்மன் வந்து ஒரு ஏஜுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ ஃபெரோஷியஸாக இந்த உலகத்தை நான் கேப்சர் பண்ண போகிறேன்னு கிளம்பியாச்சு, யானை மேலே கிளம்பியாச்சு. அவங்க போகும்போது இங்கேருந்து போகிறாங்க, ஒரிசாலாம் போகிறாங்களா, கலிங்கம்லாம் எவ்வளோ பேசுகிறோம். கலிங்க பேரரசுலாம் மீனாட்சி அம்மன் வராங்கன்னு தெரிஞ்சால் அந்தந்த கிங்ஸ் வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்களாம். அவங்களோட ஸ்வார்ட்ஸு இதை வந்து க்ரௌனை ட்ராப் பண்ணிட்டு சரண்டர் ஆகிடுவாங்களாம். போர் போட மாட்டாங்க, ஜெயிக்க முடியாதுன்னு தெரியுமா. கூட வந்த படம் அவ்வளோ பெருசு, ட்ராப் ஆகிடுவாங்களாம். சண்டை போட ஆள் இல்லையா அந்த அம்மாவுக்கு வந்து என்னன்னா, சண்டை போட ஆள் இல்லை, சரண்டர் ஆகிட்டே இருக்காங்கன்ட்டு சண்டை போடாமல் போயினே இருக்கிறாங்க. படம் எங்கே கடைசியில் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, இமயமலையில் போய் கைலாசம் கிட்ட நிற்கிது. கைலாசம் வந்து எந்த ஆட்சிலையும் வராத இடம், சிவகணங்கள் இருக்கிற இடம். சிவகணங்களுக்கு சிவன் மட்டும்தான். அவங்களுக்கு முன்ஜென்மத்தில் இருந்தவங்க சதிதேவி இறந்துட்டாங்க. ஐயா வந்து தவத்தில் இருந்து வந்திருக்கார். அவங்களுக்கு தெரிஞ்சு சிவன் மட்டும்தான். அவங்களுக்கு தெரிஞ்சு சதிதேவி வந்து அவங்க இறந்துட்டாங்கன்றது அவங்க ஐதீகம். வருது சதின்றது அவங்களுக்கு தெரியாது, வருதம் பார்வதின்றது அவங்களுக்கு தெரியாது. அங்கே தான் சண்டை நடக்குது, கைலாசத்தில் தான் சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது இவங்க அடித்து தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜ் பண்ண முடியாமல் சிவனை கூப்பிடுறாங்க. இங்கே ஒருத்தங்க வந்து தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் சிவன் வந்து சண்டை போடும்போது இந்த அம்மாவை வந்து எதிர்த்து நின்று ஒருத்தர் சண்டை போட்டால் தான் சிவன் தான். அப்போ தான் இவங்க சொன்னது என்னென்னா, வேர்ல்டை கான்கவர் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, எனக்கான ஆண்மகனை நானே தேடிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல பெண் சுதந்திரம் அது இதுன்ட்டு, அன்னைக்கு அந்த அம்மா வந்து எனக்கான ஆளு சுயமரம்லாம் வைக்கல, நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ராஜா என்ன பண்ணுவார், எல்லா இளவரசனும் கூப்பிடுவார், இவங்க சுயமரம் கூட இல்லை, நான் தேடிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் என் வேலையை. என்ன அவங்க வச்ச பாயிண்ட் என்னன்னா, என்கிட்ட சண்டை போட்டு என்ன ஜெயிக்கிறவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரியா, தேடி போய் அதை எல்லாம் சரண்டர் ஆயிடுறாங்களே. இவங்க கிட்ட ஃபஸ்ட்டு சண்டை போட்டதே சிவபெருமான் தான். அப்போ தான் சிவனை பார்க்கும் போது தான் அந்த சண்டையில் அந்த காளி நடராஜ ரூபம் எடுத்தாலும் காளி அடக்கினதும்
டான்ஸ் ஆடி அடக்கினார், இதில் வந்து சண்டை போட்டு அடக்கினார். அப்போ தான் இவங்களுக்கு வந்து ஓகே இவன் தான் என்னுடைய ஹஸ்பண்டு நினைக்கும் போது தான் அந்த ஈகோ கம்மியாகுது, சரண்டர் ஆகிறாங்க. அப்போ தான் அந்த மார்பு மறையுது அவங்களுக்கும். அப்போ தான் ஓகே அந்த சென்டரில் இருக்க மார்பு மறையுதுன்னா ஓகே இவர் தான் என்னுடைய கணவர்ன்றது அங்கே தான் இதுவாகுது. சண்டை போட்டு சாந்தமாக்கிட்ட பிறக்கும் சொல்கிறாங்க, நீ யார், நீ முன்னாடி எப்படி இருந்த, சதி தேவியாக இருந்த, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இப்போ நீங்கள் வந்து ஜென்மா எடுத்திருக்க, அதனால் இப்போ என்கிட்ட நீ சேரணும், நீ வந்திருக்க, அவ்வளோதான். இப்போ தான் அவங்கள வந்து புரிய வைக்கிறாங்க. புரிய வச்ச பிறக்கும் என்னென்னா இதில் நிறைய கதை வருங்க. நிறைய பேர் ஏன்னா அகத்தியரும் நார்த்துலேருந்து சவுத்துக்கு வந்துடுவார், நிறைய பேர் சவுத்துக்கு வந்துடுவாங்க. பார்வதி அம்மா வந்து முன்னாடி கேட்டது ஐதீகம் என்னென்னா, நீங்கள் வந்து நார்த்தில் பிறந்திருக்கீங்க, தக்ஷனுக்கு மகளாக பிறந்தீங்க, நார்த்தில் கைலாசத்தில் இருக்கீங்க, எங்களை பார்த்துக்கிறீங்க, அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் சவுத்தில் நீங்கள் வரணும் அப்படின்னு வேண்டி கேட்டது தான் சில ஐதீகங்கள்லாம் இருக்குது. இப்போ அதனால தான் அடுத்தது மீனாட்சி அம்மன் வந்து எனக்கு சொல்லுவது புள்ள இருக்குது. மீனாட்சி அம்மன் வந்து சவுத்தில் பிறந்திருக்காங்க. ஸோ சிவனை பார்த்தாச்சு, அடுத்து என்ன கல்யாணம் தானே, கல்யாணம் எந்த அளவுக்கு கெத்து அப்படின்னு, இதுதான் சிங்க பெண் தமிழ் பெண்ணுலாம் சொல்கிறது. எந்த அளவுக்கு கெத்துனா கல்யாணம் எங்கே நடக்கணும், கைலாசத்தில் நடக்கணும். ஏன்னா அவர் கைலாசத்தை விட்டு எங்கேயும் மூவ் பண்ண மாட்டேன்ட்டு அங்கேயே இருந்தவர் தவம் பண்ணிக்கிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதாலும் ரைட்டு, நான் பார்வதி சதி ஓகே, இப்போ நான் வந்து சவுத் இந்தியாவில் பிறந்திருக்கேன், இதை வேறு யாரோ வேண்டி வேறு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிங்க, சவுத் இந்தியாவில் பிறந்திருக்கேன், எனக்கு ஆள்றதுக்கு அங்கே ஒரு அரசாங்கம் இருக்குது, வேறு யாரும் அண்ணன் தம்பி யாரும் இல்லை, இப்போ நான் தான் போய் ஆகணும், சரிங்களா. இப்போ நான் போகணும். முன்னாடி கல்யாணம் கைலாசத்தில் நடந்தது, அப்போ உலகமே இங்கே வந்து பார்த்துச்சு. இப்போ கல்யாணம் சவுத்தில் நடக்கணும். சரி நீ எங்கள் ஊருக்கு வா, அதாவது மாப்பிள்ளையே தூக்கின்னு வந்துட்டாங்க இவங்க, சரியா. சுந்தரேஸ்வரரை தூக்கிட்டு வந்தாச்சு, தூக்கிட்டு மதுரையில் கல்யாணம். அதனால தான் இந்த சித்திரை திருவிழா 10 நாள். இன்றைக்கி தான் கல்யாணம் 2 நாள் அந்த மாதிரின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பழைய முறை நீங்கள்லாம் போனீங்கன்னா 10 நாள் நடக்கும் கல்யாணம். அதே தான் இங்கேயும் நடக்குது. இதுலேயே எப்படின்னா ஃபஸ்ட்டு நாள்லாம் வந்து கொடியேற்றம். இந்த கல்யாணமும் எனக்கு இது வேறு எந்த வேர்டு போடுறதில்லை, கெத்து கல்யாணம் இது. கல்யாணம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்மளுக்கு கல்யாணம் வைக்க போகிறோன்னா என்ன சொல்லுவோம், சத்திரம் பார்ப்போம், நகை வாங்குவோம், ட்ரெஸ்ஸு வாங்குவோம், இதெல்லாம் ஓகே. இந்த அம்மா கல்யாணம் எப்படி தெரியுமா, மாப்பிள்ளையே கூட்டின்னு வந்தாச்சு. அப்போனா என்ன, மாப்பிள்ளையே கூட்டின்னு வந்தாச்சு, அந்த ஏரியாவே இவங்களுக்கு தான், உலகமே இப்போ இவங்களுது. இவங்க வந்து உலகத்தோட ராணி, உலகத்தை கான்கர் பண்ணாங்க. பதவியே இருக்கணும்ல, அவங்க வந்து பதவி பிரின்சஸ், அவங்க குயின் இல்லை. அவங்க அம்மா பேர் கஞ்சனமாலைன்னு நினைக்கிறேன், அந்த அம்மா குயின் பேர். இப்போ இவங்க வந்தாச்சுல்ல, இவங்க தான் இப்போ குயின். ஸோ பதவியே இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஐ திங்க் 10வது நாள்லேருந்து 7வது நாள் பதவி ஏற்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடியேற்றம் நடக்கும், அதுக்கப்புறம் பதவி ஏற்பாங்க. பதவி ஏற்றுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம். ஸோ இவங்க வந்து ராணி வந்து அவங்களுக்கே மாப்பிள்ளையை சூஸ் பண்ணி மாப்பிள்ளையை கொண்டு வந்து பதவி ஏற்றுட்டு அதுக்கப்புறம் நடக்குது கல்யாணம். ஸோ அதுதான் இந்த சித்திரை திருவிழா. நமக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். சித்திரை திருவிழா மியூசிக் டான்ஸ் இதெல்லாம் ஓகே, ஆனால் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இது. எஸ், இதுலேயே நம்மளது வந்து கல்லழகரும் நம்ம சொல்லுவோம். பெருமாள் வருவார், அண்ணன் வந்து வர்றதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ளே தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிடும், அதனால் ஆற்றுல இறங்குவார். அதுக்கப்புறம் இந்த மே ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுலேருந்து எழுந்தருள்வார், எல்லாருக்கும் அருள் புரிவார்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி, விஷ்ணு எல்லாருமே வந்துடுவாங்க. நம்ம வந்து சிவன்றது என்னென்னா டெஸ்ட்ராயர்னு சொல்லுவோம், அழிக்கும் கடவுள். அது அழிக்கும் கடவுள் இல்லை, மாற்றும் கடவுள், டிரான்ஸ்ஃபார்மேஷன். டெஸ்ட்ராய்னு எதுவுமே இல்லை. சயின்ஸ்லேயே சொல்லுவாங்க, எனர்ஜி cannot be formed or destroyed, it can be only transformed. சரிங்களா. ஸோ அவர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். சிவான்றது அவரை கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னாவே நீங்களே உங்களை அறியாமல் மாறிடுவீங்க. இது விஷ்ணு யாருன்னா மெயின்டைன் பண்ணுறவர், ப்ரொடெக்ஷன் சொல்லலாம், இல்லை மெயின்டைன் பண்ண என்ன இருக்கோ அதை நான் மெயின்டைன் பண்ணுறேன். பிரம்மாவை கிரியேஷன்னு சொல்லுவோம், பிரம்மா. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் கிரியேஷன்னா ஃபெமினைன் எனர்ஜி தான் கிரியேஷன், அது வந்து சக்தி தான் கிரியேஷன், அவங்க தான் அம்மா. ஸோ கிரியேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ப்ரொடெக்ஷன், அது 3மே சங்கமிக்கிற இடம் சித்திரை திருவிழா. ஏன்னா அந்த 3 கடவுளுமே அங்கே இறங்கியிருப்பாங்க, அதுதான் சித்திரை திருவிழா. நீங்கள் ஜோதிடம், நான் சும்மா ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்கள் நிறைய நட்சத்திரத்தோட கனெக்ட் பண்ணுவோம். அம்மாலாம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன்லாம் பார்த்தீங்கன்னா உத்திரமில் பிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் பச்சை கலரில் இருப்பாங்க. அதை வந்து புதன் வீடுன்னு சொல்லுவோம் அந்த வீட்டை. நீங்கள் மீன ராசியில் எடுத்திங்கன்னா கூட மதுரையில் அதில் வரும் உங்களுக்கு லைட்டாக. இவர் கள்ளழகர்லாம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரம் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணால் அவர் பூரட்டாதியிலலாம் வருவார்.
நிறைய இந்த தெய்வ கதைகளை வந்து என்னுடைய அன்றாட ஜோதிடத்துக்கு நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, யாராவது ரேவதியில் அண்ணன் தம்பியோ முக்கியமாக தங்கச்சிங்க யாருன்னா அதுக்குன்னு எல்லாரும் குழப்பிக்கூடாது. இது எல்லார் ஜாதகத்துக்கும் இல்லை. பெருமளவுக்கு நான் இதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக இன்னி வரைக்கும் பார்க்குறது. அண்ணனுங்க யாருன்னா பூரட்டாதியிலலாம் இருந்தாங்கன்னா அந்த தங்கச்சியெல்லாம் அந்த அண்ணனுக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அசிங்கம் நடக்கும். தங்கச்சியால அண்ணனுக்கு அசிங்கம் நடக்கும், ஏதோ ஒன்று நடக்கும். இப்போ கள்ளழகர் அவமானத்தில் இறங்குவாருன்னுவாங்க, அதுக்கப்புறம் எழுந்தாருள்ளார். நீங்கள் ராவணனுக்கு ராமாயணம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு சொல்லுங்க? பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? அவரோட தங்க வந்து சூர்பனகை போய் பண்ண கலாட்டால யார் என் தங்கச்சி இப்படி பண்ணதுன்னு இறங்கி தான் பிரச்சனை ஆச்சு. சூர்பனகை தான் நீங்கள் ரொம்ப அனாலிசிஸ் சொல்ல போனீங்கன்னா மீனமுள்ள வருவாங்க. ராவணன் ரொம்ப பூரட்டாதியில் வருவார். ராவணனுடைய ராசி பார்த்தீங்கன்னா மூலம்னு சொல்லுவாங்க, ஆனால் அவருக்கு பூரட்டாதி ரொம்ப கனெக்ட் ஆகும். அதே மாதிரி ஒன்று எல்லாம் தங்கச்சிங்க கூச்சக்கூடாது. அதனால் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தம்பிங்கள்தையும் வந்து சொல்லிடுறேன். கர்ணனை சாவடிச்சது யார்? கிருஷ்ணர் வாங்கினார் உயிரை, பட் அவரை ரொம்ப தாக்குனது யார்? அர்ஜுனன். கர்ணனையும் பார்த்தீங்கன்னா நிறைய உத்திரம் சொல்லுவாங்க. அவர் சூரிய புத்திரன், உத்திரன் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஒன்றும் டீப்பாக வேறு சில அனலைஸ் பார்த்தா அவர் தான் பூரட்டாதியில் வரும் லைட்டாக. அந்த பூரட்டாதியில் பிறந்தவங்க நிறைய பேர் பாருங்கள், குடும்பத்துக்காக அவங்க நிறைய இழந்திருப்பாங்க, இல்லை சகோதரர்களால் லைட்டாக தாக்கப்பட்டிருப்பாங்க. அதேமாதிரி சில நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கவங்க பாருங்கள், கொஞ்சம் வளர அப்பாகிட்டேருந்து லைட்டாக டிஸ்டன்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, யார் கொஞ்சம் விலகுவான்ற அனாலிசிஸ்லாம் பண்ணுவோம். இந்த தெய்வ கதைகள் புராணங்கள் வந்து ஹிஸ்ட்ரியாகவும் எடுத்துக்கலாம், டே டு டே லைஃப்பில். ஏன்னா எனக்கு வர ஜாதகங்கள்ல அவ்வளோ ஜாதகம் இருக்கும். ரேவதி பூரட்டாதி இது வரும்போது ஓகே கொஞ்சம் கவனமாக இருங்க. கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது கவனமாக இருங்க. விசாகத்தில் பிறந்தவங்க பாருங்கள், லேடிஸோ ஜென்ஸோ, அவங்க திருமணம் ஆனவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வயசு பெரியவங்களாக இருக்கும், இல்லை ஒரு 10 வயசு கம்மியாக இருக்கும். அந்த ஏஜ் கம்பேட்டபிலிட்டியாக இருக்காது விசாகத்துக்கு. மோஸ்ட்லி கொஞ்சம் அப்நார்மல் ஏஜஸாக இருக்கும். எனக்கு லேடிஸே எனக்கு தெரிஞ்ச நிறைய விசாகம் அவங்கள விட சின்ன பசங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அட்லீஸ்ட் 5 வயசு. அது வந்து நார்மல் கிடையாதுல்ல. ஓகே தப்பில்லை, ஆனால் அது நம்ம கல்ச்சரில் நார்மல் கிடையாது. அந்த அப்நார்மாலிட்டி மேரேஜில் வரும். அதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்குது. ஸோ மீனாட்சி அம்மன் கள்ளழகர்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த நட்சத்திரம் தோணும்.